கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரனை சகோதரியை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள் விசேஷ விதமாக தேவனுடைய வார்த்தைக்கு ஆரம்பமாக வேதத்தில் நாம் பார்ப்போமானால் சங்கீதத்தின் புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் ஒரு வசனங்கள் குறிப்பிடப்படுகிறது. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அநேகருடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு போராட்டங்கள், ஏதோ ஒரு பிரச்சனைகள், ஏதோ ஒரு சூழ்நிலைகள், ஒரு வேளை உங்களை பயப்படுத்தி கொண்டோ அல்லது உங்களை நெருக்கி கொண்டோ இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆபத்து காலத்தில் நீ எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறீர் என்பது ஆண்டவர் அறிந்திருக்கிறார். இந்த சூழ்நிலை யாராலுமே காப்பாற்ற முடியாதுன்றது நமக்கு தெரியும். ஒருவேளை வியாதியின் படுக்கையின் நிமித்தமாக நீங்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டோ அல்லது வீட்டிலேயோ நீங்கள் இருக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் டாக்டரால் ஒரு வேளை நீங்கள் கைவிடப்பட்டு கூட இருக்கலாம். டாக்டர்கள் ஒரு வேளை சொல்லியிருக்கலாம், இந்த வியாதியை சுகமாக்க முடியாது, இது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் உயிரோடு கூட இருக்க முடியும் என்று கூட டாக்டர்கள் சொல்லியிருக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில், இப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான நிலைமையில் நீங்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் ஒரு வேளை திகைத்து கொண்டிருக்கலாம். அது ஆகையால் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. நீ எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, அவரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது கர்த்தரே இறங்கி வந்து அவர் வியாதிகளை சுகமாக்குவார். அவர் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் தீர்ப்பார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவர் அற்புதத்தை அதிசயங்களையும் செய்கிற ஒரு தேவன். நீங்கள் இருக்கிற இந்த சூழ்நிலையிலே இயேசு கிறிஸ்துவை நோக்கி நீங்கள் கூப்பிடும் பொழுது அவர் சமீபமாக இறங்கி வந்து அற்புதங்களை செய்கிற ஒரு தேவனாக அவர் இருக்கிறார். 3 காரியங்கள் இந்த வேத வசனத்தில் சொல்லப்படுகிறது. முதலாவதாக, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. 2வது, அவர் சொல்லுகிறார், நீ என்னை நோக்கி கூப்பிடும் பொழுது நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொல்லுகிறார். 3வது, அவர் விடுதலை கொடுக்கிற அந்த விடுதலையை நாம் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நாம் அவருக்கு மகிமையை செலுத்த வேண்டும். அதாவது அவருடைய நாமத்துக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். இப்போ இந்த 3 காரியங்களில் நீங்கள் முதலாவது காரியங்களில் எங்கேயோ போய் அற்புதம் நடக்கலை, எங்கேயும் போய் விடுதலை கிடைக்கல, சுகம் கிடைக்கல என்று சொல்லி நீங்கள் ஒரு வேளை வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம். இப்பொழுது நீங்கள் இருக்கிற இடத்தில் இருந்தே இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். இயேசுவே, எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யும், என் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்யும், என் தொழிலில் ஒரு அற்புதம் செய்யும், என் வேலையில் ஒரு அற்புதம் செய்யும். நான் இப்பொழுது ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேன், என் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் கூப்பிடும் பொழுது, அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது தேவனாகிய கர்த்தர் சமீபமாக இறங்கி வந்து உங்கள் வாழ்க்கையில் அவர் உங்களுக்கு செய்கிற அற்புதங்கள், விடுதலைகள், சுகங்கள் அத்தனையும் நாம் தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும்படியாக தான் இந்த வசனங்கள் சொல்லுகிறது. அப்போ நீங்கள் இருக்கிற இந்த சூழ்நிலையை பார்க்காதீங்க, இந்த சூழ்நிலையை மாற்றுகிற தேவனை நோக்கி நீங்கள் பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதங்களை செய்து அதிசயமாய் நடத்துவார். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியாக தேவனாகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். ஆமீன். God bless you.